வாழையடி வாழையாக 3 தலைமுறையாக மாதவரம் பகுதியில் மக்கள் பணியில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுகிறது திரு கார்த்திகேயன் அவர்களின் குடும்பம். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் மக்களோடு மக்களாக இருப்பதால் தான் 3வது தலைமுறையாக இந்த ஆதரவு. பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 3 வார்டு 29 பகுதிகளில் பல்வேறு பணிகளை திறம்பட செய்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட தெருக்களில் புதிய தார்ச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 40 வருடங்களாக திறந்த நிலை கால்வாயாக இருந்த தனிக்காச்சலம் நகர் கால்வாயை மூடி அதன் மேல் புதிய சாலை, செடி மற்றும் விளக்குகள் அமைத்து கொடுத்ததில் அந்த பகுதி மக்கள் நெகிழ்ந்து போயினர். நேதாஜி தெருவில் புதிய மருத்துவமனை திறக்கப்பட்டது. மழைநீர் தேங்கும் தெருக்களில் வடிகால் வசதி செய்யப்பட்டது. குளப்பன் குளத்தை தூர்வாரி அங்கு நடைபாதை மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் அமைக்கப்பட்டன. 2023ஆம் ஆண்டு மிக்ஜாம் புயல் பாதிப்பின் போது இரவு பகல் பாராமல் மக்களுடன் இருந்து 4 நாட்களிலேயே மீட்பு பணிகளையும் நிவாரண உதவிகளையும் செய்தார் இந்த மக்கள் சேவகன். அனுதினமும் மக்களுக்கென களத்தில் நிற்கும் இந்த அரசியலாளன் வருங்காலத்துக்கெனவும் சில முக்கிய திட்டங்களை அடுக்குகிறார். பொன்னியம்மன் மேடு பகுதியில் விடுபட்டு போன தெருக்களில் பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி கழிவுநீரை எளிதாக வெளியேற்றுவது, விடுபட்ட அனைத்து தெருக்களிலும் புதிய குடிநீர் குழாய் இணைப்பு செய்வது, கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி ஏற்படுகிற விபத்துகளை தவிர்க்க 3 இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் வசதியுடன் கூடிய ஆகாய நடைபாதை அமைப்பது, புதிதாக அங்கன்வாடி மையம் அமைப்பது, புதிதாக மகளிருக்கு குளிர்சாதன வசதியுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் அமைப்பது, குளப்பன் குளத்தை கூடுதல் வசதிகளோடு சீரமைப்பு செய்வது என திட்டங்களை பட்டியலிடும் அவரிடம் இது குறித்து கேட்டால் எல்லாமே மக்களோட ஆதரவால் தான் சாத்தியமாச்சு. மக்களோட ஆதரவுக்கு நானும் என் குடும்பமும் என்றென்றும் நன்றியோடு செயல்படுவோம் என எளிமையாக பதிலளிக்கும் இவர் அரசியலில் அடை இருக்கிறது மேலும் பல சிகரம். அதற்காக இந்த மக்கள் சேவகனை மனதார வாழ்த்துகிறது சுடர் தொண்டு நிறுவனம்.